மகாத்மா ஹனுமான். ஐம்பூதங்களையும் வசப்படுத்திய ஸ்ரீ ஹனுமானின் துதி பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான். இராமாயணத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவரான ஸ்ரீ ஹனுமான் பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐம்பூதங்களையும் தம் வசப்படுத்தியவர். அதை உணர்த்தும் விதமாக அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்ற அருமையான துதிப்பாடல் கம்பரால் இயற்றப்பட்டது. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். இதன் பொருள்: தமிழில் அஞ்சிலே என்றால் ஐந்தில் ஒன்று என்று பொருள். இங்கு 5 என்ற எண் 5 கூறுகளை, அதாவது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அதாவது காற்று, நீர், ஆகாயம், நிலம், நெருப்பு. இந்த வசனம் ஸ்ரீ ஹனுமானை பற்றியது. அவருக்கு பின்வரும் குணங்கள் உள்ளன. அஞ்சிலே ஒன்று பெற்றான். வாயு பகவானின் மகன் என்பதால் 5 பூதங்களில் ஒன்றான காற்றிலிருந்து பிறந்தவர். அஞ்சிலே ஒன்றை தாவி. அனுமன் இலங்கையை அடைய பெருங்கடலை கடக்கும்போது 5 பூதங்களில் ஒன்றான கடல் நீரை கடந்தவர். அஞ்சிலே ஒன்று 6 ஆக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5 பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீராமருக்காக சீதாமாதாவின் விலைமதிப்பற்ற உயிரை காப்பாற்ற அனுமான் 5 பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தில் பறந்தவர். இந்த வரிக்கு ஒரு உருவகம் உள்ளது. ஸ்ரீ ஹனுமான் 5 பேர்: சீதா, ராமர், லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருகனன் ஆகிய 5 பேர் குழுவில் ஒருவராகி மிகவும் பிரபலமான 6 பேர் கொண்ட குழுவாக ஆனார். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அனுமன் பூமி தாயின் மகள் சீதா மாதாவை ஒரு அந்நிய நாட்டில் சந்தித்தது போல 5 பூதங்களில் ஒன்றான பூமியிலிருந்து பிறந்த சீதா பிராட்டியான ஒரு பெண்ணை சந்தித்தார். அஞ்சிலே ஒன்றை வைத்தான். 5 பூதங்களில் ஒன்றான நெருப்பை இலங்கை நகரத்தையே எரிக்க வைத்தான். அவன் எம்மை அழித்து காப்பான். அந்த ஒருவர் ஸ்ரீ ஹனுமான். நமக்கு எல்லா வலிமையையும் அளித்து, நம்மை பாதிக்கும் அனைத்து தீமைகளையும் அழித்து, அனைத்து நலன்களும் அளித்து நம்மை பாதுகாப்பார் ஸ்ரீ ஹனுமான். இந்த வசனம் கம்பரின் கவிதை சிறப்பையும் ஸ்ரீ ஹனுமானின் வீரத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்துகிறது. நாம் அவரை வணங்கி அவரது ஆசீர்வாதங்களை பெறுவோம். மகாத்மா ஹனுமான். இப்படிப்பட்ட மாபெரும் வீரனை மகாத்மனக என ஸ்ரீராமரே போற்றி புகழ்கிறார். அவதார புருஷன் வாயிலாகவே மகாத்மா பட்டத்தை பெற்றவர் ஸ்ரீ ஹனுமான். ஹனுமத் ஜெயந்தி. தமிழ்நாட்டில் ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது. நமது பாரத பூமியில் பெரும்பாலான பகுதிகளில் ஹனுமத் ஜெயந்தி சைத்திர மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. வட இந்திய மாநிலங்களில் ஸ்ரீ ஹனுமானின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் ஹனுமத் ஜெயந்தி சைத்திர மாதத்தின் முழுநிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஹனுமத் ஜெயந்தி 41 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது சைத்திர பூர்ணிமாவில் தொடங்கி வைசாக் மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தின் 10ஆம் நாளில் முடிவடைகிறது. ஸ்ரீ ஹனுமான் சிவனின் அம்சமாகவும் விஷ்ணுவின் 7வது அவதாரமான ஸ்ரீராமரின் பிராண பக்தராகவும் கருதப்படுகிறார். அனுமான், ஆஞ்சநேயர், மாருதி, கேசரி நந்தன், பஜ்ரங் பலி போன்ற பல பெயர்களால் அறியப்படுகிறார். புராணங்களின்படி ஹனுமான் ஒரு சிரஞ்சீவி, அதாவது என்றென்றும் வாழ்பவர் என்று கருதப்படுகிறார். இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் பிற புனித நூல்களிலும் அனுமானின் மகிமை குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பிக்கை, தைரியம் மற்றும் வலுவான உறுதியை பெறுவதற்காக அவர் பெரும்பாலும் வணங்கப்படுகிறார்.
அனுமனை குறிப்பாக அவரது பிறந்த நாளில் வழிபடுவது தைரியம், வலிமை, தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கவும் சனி கிரகத்தின் தீய விளைவுகளை குறைக்கவும் உதவும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஸ்ரீ ஹனுமான் பிரம்மச்சரியத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறார். அனுமன் ஜெயந்தி தொடர்பான பல புராண கதைகள் உள்ளன. ஒருமுறை அங்கிரஸ் என்ற முனிவர் சொர்க்கலோகத்தில் இந்திரனை சந்திக்கச் சென்றார். இந்திரன் முனிவரை வரவேற்று நன்றாக உபசரித்தான். புஞ்சிகஸ்தலை என்ற ஒரு தெய்வீக நடன கலைஞர் தலைமையில் ஒரு நடன நிகழ்ச்சியையும் இந்திரன் ஏற்பாடு செய்தான். இருப்பினும் நடனத்தின் போது முனிவரின் மனம் ஆன்மீகத்தில் மூழ்கத் தொடங்கியது. நடன நிகழ்ச்சி முடிந்ததும் இந்திரன் முனிவரிடம் நடனம் குறித்து கருத்து தெரிவிக்கச் சொன்னான். முனிவர் தனது மனம் கடவுளை பற்றி தியானிக்கவே தான் நடன நிகழ்ச்சியை முற்றிலும் மறந்துவிட்டதாக பதிலளித்தார். இந்திரன் மிகவும் வெட்கப்பட்டான். புஞ்சிகஸ்தலையும் வருத்தப்பட்டு குறுகிய மனப்பான்மை கொண்ட முனிவர் கலை உணர்வு இல்லாதவர் என்று கூறினாள். அவளது வார்த்தைகள் அங்கிரஸ் முனிவரை மிகவும் கோபப்படுத்தியது. அவர் புஞ்சிகஸ்தலை தனது அடுத்த பிறவியில் ஒரு குரங்காக பிறப்பாள் என்று சபித்தார். சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட நடன கலைஞர் புஞ்சிகஸ்தலை முனிவரிடம் தனக்கு கருணை காட்டும்படி மன்றாடினாள். சாபத்தை திரும்பப் பெற முடியாதாகையால் அவள் ஒரு மகனை பெற்றெடுத்ததும் அவனது பிறப்பு அவளுடைய சாபத்தை நீக்கும் என்று அங்கிரஸ் முனிவர் கூறினார். நடன கலைஞர் புஞ்சிகஸ்தலையும் தனது அடுத்த பிறவியில் அஞ்சனா தேவியாக பிறந்து குரங்கு மன்னன் வீரகேசரியை மணந்தாள். பின்னர் அவள் அனுமனை பெற்றெடுத்ததும் அவளுடைய சாபம் நீங்கியது. இருப்பினும் சில கதைகள் ஸ்ரீ ஹனுமான் வாயுதேவனின் மகன் என்று கூறுகின்றன. ஹனுமத் ஜெயந்தி அன்று ஸ்ரீராமரின் கதை படிக்கப்படும் இடத்தில் சாட்சாத் ஸ்ரீ ஹனுமனே வந்து அமர்ந்து ஆசீர்வதிப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது. எனவே இந்த நாளில் நாம் அனைவரும் இராமாயணத்தை படிப்போம். ஸ்ரீ ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீ சுந்தரகாண்டத்தை அல்லது ஹனுமன் சாலிசா போன்றவற்றை படித்து ஸ்ரீராமரின் அருளையும் ஸ்ரீ ஹனுமனின் ஆசீர்வாதங்களையும் பெறுவோமாக. ராம் 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 ராம்.